ಕರ್ತನೇ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. இந்த நல்ல நாள்ல கூட தேவ சமூகத்திலே நாம் கடந்து வந்திருப்பது கர்த்தர் நமக்கு கொடுத்ததான மகா பெரிய கிருபையா இருக்கிறது. ಈ ಒಳ್ಳೆ ದಿನದಲ್ಲೂ ಸಹ ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿರುವುದು ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಮಹಾ ಕೃಪೆ ಆಗಿದೆ. விசேஷ விதத்துல ವಿಶೇಷವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ஈஸ்டருக்கு அப்புறம் ಈಸ್ಟರ್ ಹಬ್ಬದ ನಂತರ இது முதலாவது ஆராதனை இருக்கிறது. ಇದು ಮೊದಲನೇ ಆರಾಧನೆಯಾಗಿದೆ. ரெசரக்ஷன் பிறகு உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அங்க இருந்ததானே சீஷர்களே ஆண்டவரோடு கூட இருந்ததானே அந்த காரியத்தை விட்டு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை கண்ட பிறகு கூட அவர் ஒரு வேலையை பார்க்கும்படியாக போய்விட்டதாக வேதம் சொல்லுகின்றது. ಪುನರುತ್ಥಾನದ ನಂತರ ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿದ್ದಂಥ ಶಿಷ್ಯರು ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕಂಡ ನಂತರೂ ಸಹ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಯೇಸುವನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ನಾವು ನೋಡಬಹುದು. ஆகவே இந்த நாளில் தெரிந்து கொண்டதான ஒரு தலைப்பு, ಈ ದಿನದಲ್ಲೂ ಆರಿಸಿಕೊಳ್ಳಂತ ತಿಳಿದುಕೊಂಡಂತ ಒಂದು ಶೀರ್ಷಿಕೆ, Do you know that God is living among you? தேவன் நம்மோடு கூட இந்த நாட்களிலே வாழ்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோமா? ದೇವರು ಈ ದಿನದಲ್ಲೂ ಸಹ ನಮ್ಮ ಸಂಗಡ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನ ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೀವಿಯಾ? கர்த்தர் நம்மோடே இந்த நாட்களிலே நம்மோடே வாழ்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோமா? ಯೇಸು ಈ ದಿನದಲ್ಲೂ ಸಹ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನ ನಾವು ತಿಳಿದಿದ್ವಾ? யோசுவா அங்கிருந்து தானே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை அவர் முன்வைக்கின்றார். ಯೆಹೋಶುವನು ತನ್ನ ಮುಂದೆ ಇದ್ದಂತ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳಿಗೆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಮುಂದಿಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அது யோசுவாவின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே ಯೆಹೋಶುವನ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 10ನೇ ವಚನದಲ್ಲಿ ಅದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை தன்னிடத்தை வரும்படியாக அவரை அழைத்து, யோசுவான் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 9 அதை நாம் வாசிக்கலாம். ಯೋಶುವನ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 9ನೇ ವಚನದಿಂದ ಯೇಸು ಅಲ್ಲಿ ಕರೆಯುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ನಾವು ಅದ್ರಲ್ಲಿ ಓದಬಹುದು. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை தன்னிடத்திலே வரும்படியாக அழைத்து, ಯೆಹೋಶುವನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳು ತನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಕರೆಯುವಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ஒரு காரியத்தை செய்கிறார். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನಲ್ಲಿ ಮಾಡುವುದನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. This is how you will know that the living God is among you. இப்படியாகத்தான் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மத்தியிலே அவர் வாழ்கிறார், வசிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். ಈ ರೀತಿಯಾಗಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. தேவன் உங்கள் மத்தியிலே இப்படியாக வாழ்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். You know this. ದೇವರು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. அப்படியானால் அங்க என்ன நடந்தது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ಹಂಗಾದ್ರೆ ಅಲ್ಲಿ ಏನ್ ನಡೆಯುತ್ತೆ ಎಂಬುದನ್ನ ನಾವು ಅಲ್ಲಿ ಶೋಧಿಸುವಂತವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. மோசேயினாலே நடத்தப்படுதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது கானான் தேசத்துக்கு போகும்படியாக அவர்கள் ஒரு இடத்துல இப்பொழுது வந்து டென்ட் போட்டிருக்குதான வேலை. ಮೋಸೆಯಿಂದ ನಡೆಸಲ್ಪಟ್ಟಂತ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳು ಅಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂದು ಒಂದು ಗುಡಾರವನ್ನ ಹಾಕಿ ಅಲ್ಲಿ ತಂಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. தங்களை நடத்தி வந்ததான இந்த மோசே நம்மோடு கூட கடைசி வரையில இருப்பார் என்று யோசித்து பார்த்தாங்க. ಈ ನಡೆಸುವಂತ ಮೋಸೆಯನ್ನು ಕೊನೆಯ ತನಕ ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಆಲೋಚನೆ ಮಾಡಿದ್ರು. ஆனால் அவர் இறந்து போய்விட்டார். ಆದರೆ ಆತನು ಮರಣವನ್ನ ಹೊಂದಿದನು. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை, ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ அவர்களை நடத்தினவர்கள், அவருக்கு கைடன்ஸ் கொடுத்தவங்க இப்பொழுது உயிரோடு இல்லை. ಅವರನ್ನು ನಡೆಸುವಂತವರು, ಅವರಿಗೆ ಆಲೋಚನೆ ಕೊಟ್ಟವಂತವರು ಈಗ ಜೀವಂತವಾಗಿ ಇಲ್ಲ. அங்கே மோசேக்கு பதிலாக இப்போது யோசுவா அவர்களை நடத்தும்படியாக அவர் அங்கே இருக்கின்றார். ಅಲ್ಲಿ ಮೋಸೆಗೆ ಬದಲಾಗಿ ಯೆಹೋಶುವನು ನಡೆಸಲ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. யோசுவாவின் வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டதான இந்த இஸ்ரவேல் ஜனங்க இப்பொழுது மோசே போன பிறகு இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் போய்விட்டதாக நினைக்கின்றார்கள். ಮೋಸೆ ನಡೆಸುವಿಕೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನ அதிசயಗಳನ್ನ ಕಂಡಂತ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳು ಈಗ ಅದು ಎಲ್ಲವೂ ಹೋಯ್ತು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அநேக நேரங்கள்ல இதுதான் நாம யோசிக்கின்றோம். அந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து அவர் பொதிச்சு விட்ட பிறகு அதோடு எல்லாமே முடிந்து விட்டது என்றுதான் அநேக கிறிஸ்தவங்க கூட நம்புறாங்க.
ಇದೇ ಈ ದಿನದಲ್ಲೂ ಸಹ ಯೇಸು ಮರಣ ಹೊಂದಿದ ನಂತರ ಇನ್ನು ಮುಂದೆ ಎಲ್ಲವೂ ಮುಗಿಯುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿಯೂ ಸಹ ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರು ಸಹ ಅದನ್ನ ಹೇಳುವಂತವರಾಗಿ ಇದ್ದಾರೆ. இவளுக்கு முன்பாக கானான் தேசத்துக்கு போவதற்கு முன்பாக அங்கு யோர்தான் நதி கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அது தடையாக நின்று கொண்டிருக்கின்றது. ಇವರು ಕಾನಾನಕ್ಕೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಅಲ್ಲಿ ಯೋರ್ದಾನ್ ನದಿ ಅಲ್ಲಿ ತಡೆಯಾಗಿ ನಿಂತಿದೆ. அந்த யோர்தான் நதி பிரவாகித்து வருகிற பொழுது அதை கடந்து ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போக முடியாது. ಅದು ಪ್ರವಾಹ ತುಂಬಲ್ಪಟ್ಟಂತ ಯೋರ್ದಾನ್ ನದಿಯನ್ನ ದಾಟಿ ಅವರು ಕಾನಾನಕ್ಕೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இப்பொழுது அற்புதம் செய்வதற்கு மோசே இல்லை. ಈಗ ಅದ್ಭುತವನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲಿ ಮೋಸೆ ಅಲ್ಲಿ ಸಂಗಡ ಇಲ್ಲ. ஆகவே ஜனங்க இப்பொழுது எந்த அற்புதம் நடக்க போவதில்லை, ஆண்டவர் நம்மோடு கூட இல்லை என்றதான ஒரு சூழ்நிலையிலே கடந்து வந்துட்டாங்க. ಈಗ ಜನಗಳು ಈಗ ಯಾವುದೋ ಒಂದು ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯುವುದಿಲ್ಲ, ಮೋಸೆ ನಮ್ಮ ಸಂಗಡ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. எத்தனையோ அற்புதங்களை கண்டவர்கள், ಎಷ್ಟೋ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಕಂಡಂತ ಜನಗಳು, சிவந்த சமுத்திரம் இரண்டாய் பிளந்ததை கண்டவர்கள், ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನು ವಿಭಾಗ ಮಾಡಿದಂತ ನೋಡಿದಂತ ಜನಗಳು, எகிப்தின் சேனை அழிந்ததை பார்த்தவர்கள், ಐಗುಪ್ತದ ಸೈನ್ಯಗಳು ನಾಶವಾಗಿದ್ದನ್ನ ನೋಡಿದಂತ ಜನಗಳು, எகிப்தின் ராஜாவிடத்திலே அநேக அற்புதங்களை மோசே செய்ததை கண்டவர்கள். ಎಗಿಪ್ತ ರಾಜನಾಗಿರುವಂತ ಫರೋನ ಬಳಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳ ಕಂಡಂತ ಸೈನ್ಯಗಳು. ஆனால் அதெல்லாம் முடிந்த கதையாக இப்பொழுது நினைத்தார்கள். ಅದು ಎಲ್ಲವೂ ಮುಗಿದೋದ ಕಥೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದರು. இனி நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் தான் துணை என்பதாக அவர் நினைத்துக் கொண்டார்கள். ಇನ್ನು ಮುಂದೆ ನಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ನಾವೇ ಪರಿಹಾರ, ನಾವೇ ಅಲ್ಲಿಗೆ ಒಂದು ಶಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் இவಳು யோர்தானை கடந்து போக வேண்டும். ಆದ್ರೆ ಅವರು ಯೋರ್ದಾನ್ ನದಿಯನ್ನ ದಾಟಿ ಹೋಗಬೇಕಾಗಿದೆ. ஆகவே யோசுவா அவர்கள் எல்லாம் கூப்பிடுறான். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಯೋಶುವನು ಎಲ್ಲರನ್ನು ತನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ நீங்க ಕರೆಯುತ್ತಾನೆ. என்னிடத்துல வாங்க, ஒரு வார்த்தையை கேளுங்க. ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬನ್ನಿರಿ, ನಾನು ಒಂದು ನನ್ನ ಮಾತನ್ನ ಕೇಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகின்றார். ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಒಳಗಡೆ ವಾಸ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவரே அற்புதங்களை செய்கிறவர். ಆತನೇ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಮಾಡುವಂತವನು. நீ அறியாத காரியத்தை உன் மத்தியிலே செய்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன் மத்தியிலே வாசம் பண்ணி ತಿಳಿಲಾರದ கொண்டிருக்கிறார். ಗೂಢಾದ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಮಾಡುವಂತ ದೇವನಿನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா ஜனங்களுக்கு ஒரு அற்புதத்தை காண வேண்டும். அப்பொழுதுதானே ஆண்டவர் இருக்கிறான்னு நம்ப முடியுது. ಜನಗಳ ಮುಂದೆ ಒಂದು ಅದ್ಭುತ ನಡೆಯಬೇಕು, ಆಗ್ಲೇ ತಾನೇ ಅವರು ದೇವರು ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. நீங்க கேட்டு பாருங்க, நம்ம கிறிஸ்தவ மத்தியில கூட என்னங்க நடக்குது? ஒண்ணுமே இல்லங்க. ಕೇಳಿ ನೋಡಿರಿ, ಜನಗಳ ಕ್ರೈಸ್ತರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏನ್ ನಡೀತಾ ಇದೆ? ಏನು ಇಲ್ಲ ರೀ. அங்க அற்புதம் நிகழும் பொழுது தான் ಅಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯುವಾಗಲೇ ಮಾತ್ರ ஜனங்க கூக்குரலிடுவாங்க. ದೇವರು ಕೂಗಾಡುತ್ತಾರೆ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரித்தாங்கன்னு சொல்லி எலியாவின் காரியத்துல நான் கவனிக்கின்றோம். ಕರ್ತನೇ ದೇವನು, ಕರ್ತನೇ ದೇವನು ಎಂಬುದಾಗಿ ಎಲಿಯನ ದಿನಗಳಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಆರ್ಭಟಿಸುವಂತದನ್ನ ನೋಡಬಹುದು. ஏன்? ಯಾಕೆ? அவர் அற்புதத்தை அவர் வாழ்க்கையிலே கண்டார்கள். ಅವ್ರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅವರು ಅದ್ಭುತಗಳನ್ನ ಕಂಡರು. அங்கே யோசுவா சொல்ற, நீங்க வாங்க, ಅಲ್ಲಿ ಯೋಶುವನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಬನ್ನಿರಿ, ஆண்டவர் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவார் என்பதை இப்படி தெரிந்து கொள்ளுங்க. ದೇವರು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವುದನ್ನ ಈಗ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದ. நீங்க இந்த யோர்தான் நதியிலே ಯೋರ್ದಾನ್ ನದಿಯಲ್ಲಿ கால் வைக்கிற பொழுது, ಕಾಲ್ ಇಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ இந்த தேவனுடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் அந்த யோர்தான் நதியிலே கால் வைக்கிற பொழுது அந்த யோர்தான் நதி அப்படியாக இரண்டாக பிளக்கும். ಮನುಷ್ಯನ ಪೆಟ್ಟಿಗೆಯನ್ನ ಅಲ್ಲಿ ಒತ್ತುಕೊಂಡು ಹೋಗುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು ಅಲ್ಲಿ ಯೋರ್ದಾನ್ ನದಿಯಲ್ಲಿ ಕಾಲಿಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅದು ವಿಭಾಗವಾಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவருடைய அற்புதத்தை நீ காண வேண்டுமா? ದೇವರ ಅದ್ಭುತವನ್ನ ನೀನು ಕಾಣಬೇಕಾ? தேவனுடைய பெட்டிக்கு பின்னாலே கடந்து வா. ದೇವರ ಮಂಜುಷನ ಪೆಟ್ಟಿಗೆಯನ್ನ ನೀನು ಹಿಂಬಾಲಿಸು. ஆண்டவர் பின்னால் நீ கடந்து வா. ದೇವರ ಹಿಂದೆ ನೀನು ಹಾದು ಬಾ. ஒருவேளை அற்புதம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பாய் என்றால் நீ தேவ சமூகத்தில் கடந்து வா. ಒಂದು ವೇಳೆ ಅದ್ಭುತ ಇನ್ನೂ ನಾನು ಕಂಡಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ದೇವರನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಿ ಬಾ. தேவ ஜனமே, நீ வீட்டுல உட்கார்ந்து இருந்தா தேவனுடைய அற்புதத்தை காண முடியாது. ದೇವ ಜನಗಳೇ, ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿರುವುದಾದ್ರೆ ದೇವರ ಅದ್ಭುತವನ್ನ ಕಾಣುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அங்கே தேவனுடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் அந்த யோர்தான் நதியிலே கால் வைத்த பொழுது அது இரண்டாய் பிளந்தது. அதன் மத்தியிலே இந்த ஜனங்கள் நடந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. ಮನುಷ್ಯ ಪೆಟ್ಟಿಗೆಯನ್ನು ಒತ್ತುಕೊಂಡು ಹೋದಂತ ಜನಗಳು ಯೋರ್ದಾನ್ ನದಿಯಲ್ಲಿ ಕಾಲಿಡುವಾಗ ಅದು ವಿಭಾಗವಾಯಿತು. ದೇವ ಜನಗಳು ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹಾದು ಹೋದರೆಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து
அவருக்கு பின்பாக கடந்து போகின்றோமோ அப்பொழுது நிச்சயமாக அற்புதங்களை காண முடியும். ஆண்டவர் மாத்திலே இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள ನಾವು முடியும். ಯಾವಾಗ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಗ್ರಹಿಸಿಕೊಂಡು ನಂಬಿ ನಾವು ನಡೀತೀವೋ ಆಗ ಅದ್ಭುತಗಳು ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா. ஹalleluya. அதுதான் சங்கீத புத்தகத்துல சங்கீதக்காரன் சொல்றார், லார்ட் ஆல்மைட்டி இஸ் வித் us. தேவனாகிய கர்த்தர் நம்மத்திலே இருக்கின்றார், நம்மத்திலே வாசம் பண்ணுகின்றார். அவரே நம்முடைய கோட்டை என்பதை அவர் அறிக்கையிடுவதை நாம் கவனிக்கின்றோம். ಆದ ಕಾರಣ ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ದೇವರು ನನ್ನ ಕೋಟೆಯಾಗಿದ್ದಾನೆ, ಆತ ನನ್ನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಲು ಶಕ್ತಿ ಉಳ್ಳ ದೇವನೆಂಬುದಾಗಿ. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் தன் ஜனங்கள் மாத்திலே வாசம் பண்ணுகிறவர். ಆತನಿಗೆ ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರಿಡು, ಕಾರಣ ಆತನು ದೇವ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವಂತವನು. ஹல்லேலூயா, ಹalleluya, ஹல்லேலூயா. ಹalleluya. நம்முடைய தேவன் மாத்திலே வாசம் பண்ணுகின்றார். ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ವಾಸ ಮಾಡುವಂತವನು. ஆனால் நாம் அதை அறிவதில்லை. ಆದರೂ ನಾವು ಅದನ್ನ ತಿಳಿಯದವರಾಗಿದ್ದೇವೆ. ஏன் இயேசுவோடு கூட இருந்ததான சீஷர்களும் அங்கே குட் ஃப்ரைடே முடிஞ்ச பிறகு, ஈவன் ஏன் உயிர்த்தெழுதல் நடந்த பிறகு கூட ஆண்டவரை விட்டு தூர போயிட்டாங்க. ದೇವರ ಸಂಗಡ ಇದ್ದಂತ ಶಿಷ್ಯರು ಮರಣ ಹೊಂದಿದ ನಂತರ ಪುನರುತ್ಥಾನ ಆದ ಮೇಲೂ ಸಹ ಯೇಸುವನ್ನ ಅಗಲಿ ಹೋದವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. முதலாவது ஒரு சீஷனை நாம் கவனிப்போம். ಮೊದಲದಾಗಿ ಒಂದು ಶಿಷ್ಯನನ್ನು ನೋಡೋಣ. அவர் பேர் தாமஸ். ಅವನ ಹೆಸರು ಥಾಮಸ್ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா, ಹalleluya, ஹல்லேலூயா. ಹalleluya. அவரை குறித்து எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ಅವರನ್ನು ಕುರಿತು ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ. வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது. ಸತ್ಯವಾಕ್ಯವು ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದೆ. யோவான் 20:24 ಯೋಹಾನ ಪತ್ರಿಕೆ 20ನೇ ಅಧ್ಯಾಯದ 20ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಬಹುದು. அங்கு தாமஸ், the one of the 12, was not with the disciples when Jesus came. அங்கு இயேசு கிறிஸ்து சீஷர்களை சந்திக்க வருகிற பொழுது அங்கே தோமா அங்கு இல்லை என்று வேதம் சொல்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನ್ನ ಶಿಷ್ಯರನ್ನ ಸಂಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ತೋಮ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அங்கே இது ரிசரக்ஷன் ஆயிட்ட பிறகு, உயிர்த்தெழுந்த பிறகு, இங்கே உயிர்த்தெழுந்த பிறகு வேதத்திலே வாசிக்கின்றோம், அந்த சகோதரர்கள் வந்து இயேசு இப்பொழுது அந்த கல்லறையில இல்லை, அவர் உயிரோடு எழுந்துட்டாருன்னு சொல்றாங்க அப்படின்னு போன பிறகு இங்கே டிசைபிள் கிட்ட சொன்ன உடனே இவங்களும் ஓடி போய் பார்க்கறாங்க. அந்த கல்லறை திறந்து இருக்கிறது. அங்கே இயேசுடைய சரீரம் அங்கே இல்லை. ಅಲ್ಲಿ ಸಹೋದರಿಗಳು ಬಂದು ಹೇಳುತ್ತಾರೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದವರು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ, ಅವರ ಶರೀರ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಶಿಷ್ಯರಲ್ಲಿ ಬಳಿ ಹೇಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಶಿಷ್ಯರು ಸಹ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಮರಣ ಹೊಂದಿದ ಸಮಯದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇಟ್ಟಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡ್ತಾರೆ, ಅಲ್ಲಿ ಶರೀರ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஒரு கன்ஃபியூஷனோட கூட இந்த அப்போ இப்போ எது நம்புறது, அங்கே வந்து சரீரம் இல்லை, ஆனால் கல்லறை திறந்திருக்கிறது. அந்த தேவதூதன் சொன்னா இவர் இயேசுநாதர் உயிரோடு எழுந்துட்டாருன்னு. இங்க மார்த்தாலும் வந்து மரியாலும் வந்து சொல்லுகிறார், நான் இயேசுவினை பார்த்தேன், அவர் என்னோட பேசினார்னு சொல்றான். இப்போ எது நம்புறதா நம்புறது இல்லையா இப்படிதான ஒரு சந்தேகத்தோடு கூட இந்த சீஷர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி ஒன்றாக கூடி அவர்கள் இதை யோசித்துக் கொண்டிருக்கிறாங்க. ಶಿಷ್ಯರು ಸಹ ಬಹಳ ಗೊಂದಲದಿಂದ ಅಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ದೇವದೂತನು ಸಹ ಅಲ್ಲಿ ಯೇಸು ಇಲ್ಲ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಮರಿಯಳು ಸಹ ನಾನು ಯೇಸುವನ್ನ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಮೇಲೆ ಕಂಡೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ಇದನ್ನು ನಂಬುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲದವರಾಗಿ ಇವರು ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಗೊಂದಲದೊಂದಿಗೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಗುಂಪಾಗಿ ಕೂಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த கூட்டத்துல கூட சேருவதற்கு தோமாவுக்கு அங்கே எந்த ஒரு எண்ணம் இல்லை. எதுக்கு போய் சும்மா வீணா டைம் வேஸ்ட் பண்ணிக்கினேன், அதான் இயேசுநாதர் செத்து போயிட்டாரு இல்லையா, அவர் தான் போஜிட்டாங்க இல்லையா. ஆகவே இவங்க ஜனங்க சொல்லுவாங்க, ஏதோ 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்டு நான் நம்ம வீணா நம்ம டைம் வேஸ்ட் பண்றதுதான் சொல்லி தாமஸ் என்ன பண்ணாரு, இந்த டிசைபிள்ஸ் இருந்ததான சீஷர் கூட்டியிருந்தானே அவரு கூட்டத்தை கூட இவர் சேரல. ಅಲ್ಲಿ ತೋಂಬ ಎಂಬುದಾದ ಒಂದು ಶಿಷ್ಯನನ್ನು ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಶಿಷ್ಯರು ಎಲ್ಲರೂ ಏನ್ ಮಾಡೋದು ಎಂಬುದಾಗಿ ಗೊಂದಲದಿಂದ ಕೂಡಿರುವಂತಹ ಗುಂಪಿನಲ್ಲೂ ಸಹ ಜನಗಳು ನಾನಾ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಕಿವಿಗೆ ಹಾಕೊಳ್ಳದೆ ಆತನೇ ಮಾಡ್ತಾನೆ. ಆ ಗುಂಪಲ್ಲಿ ಸೇರುವುದಕ್ಕೂ ಸಹ ಇಷ್ಟವಿಲ್ಲದನಾಗಿ ಅವನು ಇಂಡಿವಿಜುವಲ್ ಆಗಿ ಇರುವಂತವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಾನೆ. அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து பாருங்க தோன்றிருக்கிறாரு. அந்த யாரு கூடி இருந்தாங்களோ அந்த சீஷர்களுக்கு தரிசனமானார் அவரு. ನೋಡ್ರಿ, ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾರು ಶಿಷ್ಯರುಗಳು ಯಾರೆಲ್ಲ ಕೂಡಿರ್ತಾರೋ ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನ್ನ ದರ್ಶನವನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ இந்த தரிசனத்தை பார்த்த பிறகு சீஷர்கள்லாம் வந்து திருப்பியும் தோமா கிட்ட போய் சொல்றாங்க, என்னையா நீ மிஸ் பண்ணிட்டியே,
ಇಲ್ಲಿ ದರ್ಶನವನ್ನ ಕಂಡಂತ ಶಿಷ್ಯರು ಹೋಗಿ ತೋಮನ ಹತ್ರ ಹೋಗಿ ಹೇಳ್ತಾನೆ, ಏನಪ್ಪ ನೀನು ಇಂಥ ಒಂದು ಚಾನ್ಸ್ ಅನ್ನ, ಇಂಥ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ನೀನು ಮಿಸ್ ಮಾಡ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. நம்முடைய இயேசு நம்ம மத்தியில தான் வாசம் பண்றாரு. ನಮ್ಮ ಯೇಸು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲೇ ವಾಸ ಮಾಡ್ತಾ அவர் ಇದ್ದಾರೆ. உயிரோடு கூட இருக்கிறாரு. ಅವರು ಜೀವಂತವಾಗಿಯೇ ಇದ್ದಾರೆ. அவரை பார்த்தோம், ಅವರನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ, அவரோட பேசணும். ಅವರ ಸಂಗಡ ನಾವು ಮಾತನಾಡಿದ್ದೇವೆ. ஆனா இவன் என்ன சொல்றான்? ಆದ್ರೆ ಇವನ್ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ, யோ நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டு நிக்கணுமா? ನೀನ್ ಹೇಳೋದೆಲ್ಲ ನಾನು ಕೇಳ್ತಾ ಇರ್ಬೇಕಾ? நீங்க ஏதோ சொல்லின்னு இருப்பீங்க, அதெல்லாம் கேட்டு நான் நம்பணும் நீங்க நினைக்கிறீங்களா? ನೀನ್ ಏನೋನೋ ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ ಅದನ್ನೆಲ್ಲ ನಾನು ಕೇಳಿ ನಂಬಬೇಕೆಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೀರಾ? Unless I touch Jesus, unless I put my finger into his wounds, அவருடைய அந்த ரணத்திலே என் கையை போட்டு பார்த்தா தான், அவரை தொட்டு பார்த்தா தான், அவரோட பேசினா தான் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்வேன். ಆ ಗಾಯದಲ್ಲಿ ನಾನು ಬೆರಳನ್ನ ಹಾಕಿ ನೋಡದೆ ಹೊರತು, ಅವರ ಹತ್ರ ಮಾತನಾಡದೆ ಹೊರತು ನಾನು ನಂಬುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಆತನ ಶಿಷ್ಯರ ಬಳಿಯಲ್ಲಿ, ಸಹೋದರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ஏறக்குறைய தன்னுடைய ரட்சிப்பையும் அந்த சீஷர் என்கிறதான அந்த தன்மையும் இவன் எழுந்து போய்விட்டான். ನೋಡ್ರಿ, ಅಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ರಕ್ಷಣೆಯನ್ನ, ಶಿಷ್ಯರ್ ಎಂಬುದಾದ ಒಂದು ಪದವಿಯನ್ನು ಸಹ ಕಳೆದುಕೊಂಡವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் அப்படிதான் இயேசுவோடு கூட இருந்தவங்க, அற்புதத்தை கண்டவங்க, எங்கெல்லாம் யோசித்து பாருங்க, எங்கெல்லாம் இயேசு போனாரோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்தது. ಇಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ಯೇಸು ಅದ್ಭುತವನ್ನ ಕಂಡವರು, ಯೇಸು ಎಲ್ಲೆಲ್ಲ ಹೋದ್ರು ಅಲ್ಲೆಲ್ಲಾ ಓದುವಂತವರು. செத்தவனை உயிரோடு எழுப்பும்போது இந்த தோமாவும் அங்க இருந்தான். ಸತ್ತವನನ್ನ ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲೂ ಇದ್ದಂತವನು ತೋಮ. குருடனை சுகப்படுத்தும் பொழுது தோமாவும் அங்க இருந்தான். ಕುರುಡನಿಗಳಿಗೆ ದೃಷ್ಟಿಯನ್ನ ಕೊಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಇದ್ದವನು ಸಹ ತೋಮ. அப்பத்தை மீனையும் பிட்டு கொடுத்து 5000 பேருக்கும் 4000 பேருக்கும் கொடுத்த பொழுது அந்த அற்புதத்தையும் இவன் கண்டான். ರೊಟ್ಟಿಯನ್ನ ಮತ್ತೆ ಅಲ್ಲಿ ಮೀನನ್ನ ಹಂಚಿಕೊಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ 5,000 ಜನ ಅಲ್ಲಿ ಘೋಷಿಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಇದ್ದವನು ತೋಮ. இப்படி அநேக அற்புதங்களை இவன் கண்டவன், இயேசுவிடத்திலே கண்டவன். ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಇದ್ದು ಕಂಡಂತವನು ಈ ತೋಮ. நாமும் கூட ஆண்டவருடைய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில அநேகர் கண்டிருக்கின்றோம். ನಾವು ಸಹ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯೇಸು ಮಾಡಿದಂತ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಕಂಡಿದ್ದೇವೆ, ಅನುಭವಿಸಿದ್ದೇವೆ. ஆனால் அந்த காலத்து அப்பொழுது அவர் உயிரோடு இருந்தார். ಆಗ ಅವರು ಜೀವಂತವಾಗಿದ್ದರು. ஆகவே அவர் சொன்னதெல்லாம் இவன் இந்த தோமா நம்பினான். ಆಗ ಅವರು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಈ ತೋಮ ನಂಬುತ್ತಾ ಇದ್ದ. இப்பொழுது ಈಗ அவர் மரித்து போய் விட்டாரு. ಅವರು ಮರಣವನ್ನ ಹೊಂದಿದ್ದಾರೆ. ஏதோ சொல்றாங்க, யாரோ வந்து சொல்றாங்கன்னா இயேசுவை பார்த்தேன்னு அதெல்லாம் நம்ப முடியுமா? ಏನೇನೋ ಹೇಳ್ತಾರೆ, ಯಾರೋ ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ, ಅದೆಲ್ಲ ನಂಬುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾ? அவங்க சாட்சி சொல்றாங்க, எங்க வாழ்க்கையில அது நடந்தது இது நடந்தது, அதெல்லாம் நம்பி நம்ம திரும்பியும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி நிற்க முடியுமா? ಅವರು ತನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆದಂತ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಹೇಳ್ತಾರೆ, ಅದೆಲ್ಲ ನಂಬಿ ನಾವು ಜೀವವನ್ನ ನಾವು ಟೈಮ್ ಪಾಸ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு என் வாழ்க்கையை நான் ஓட்ட முடியுமா? ಅವರಲ್ಲಿ ನಡೆದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕುರಿತು ನನ್ನ ಜೀವಿತವನ್ನ ನಾನು ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? இந்த நாட்களில அநேக கிறிஸ்தவங்க தான் கேட்டு நிற்கிறாங்க, அவருக்கு ஏதோ நடந்ததுன்னு சொல்றாங்கப்பா, அது அவர் இஷ்டம், அவர் எப்படின்னா போயிட்டோம். ಈ ದಿನಲ್ಲೂ ಸಹ ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರು ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೀತು, ಅವ್ರು ಹೆಂಗಾರ ನಡೆದುಕೊಳ್ಳಲಿ ಎಂಬುದಾಗಿ. அல்லேலூயா. 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 இயேசு உயிரோடு கூட இருக்கிறார், உன் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார் என்று நீ விரும்புகின்றாயா? ಯೇಸು ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ, ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲೂ ಸಹ ಅವರು ಅದ್ಭುತವನ್ನ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬುತ್ತೀಯಾ? இது உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நடக்கதான ஒரு காரியம். ಇದು ಪುನರುತ್ಥಾನದ ನಂತರ ನಡೆದಂತ ಒಂದು ಘಟನೆ. இயேசுவை கண்டேன் என்று சொன்னது பிறகு நடக்கிற ஒரு காரியம். ಯೇಸುವನ್ನ ಕಂಡೆ ಎಂಬುದಾಗಿ ನಂತರ ನಡೆದಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. அல்லேலூயா. 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 இவர போய் பாருங்க, சீஷருங்க புட்டல போய், நாயா வேஸ்ட் பண்ணாத, உன் டைம் வேஸ்ட் பண்ணாத, உன் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாத தோமாவே, நாங்கள் இயேசுவை கண்டோம் என்று சொல்லி அவருடைய அனுபவத்தை, அவருடைய சாட்சி அவருக்கு சொல்றாங்க திருப்பி. ಶಿಷ್ಯರು ಹೋಗಿ ತೋಮನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಒತ್ತಡದಿಂದ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಿನ್ನ ಸಮಯಗಳನ್ನ ಕಾಲಗಳನ್ನ ಕಳೆದುಕೊಳ್ಳಬೇಡ, ಜೀವಿತವನ್ನ ಕಳೆದುಕೊಳ್ಳಬೇಡ ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. தேவருடைய வல்லமை தன்னுடைய வாழ்க்கையிலே காண்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு கடமை உண்டு, அவன் மற்றஇடத்துல அவன் கண்டதை போய் சொல்ல வேண்டும். ದೇವರ ಬಲವನ್ನ ಶಕ್ತಿಯನ್ನ ಕಂಡವರಿಗೆ ಒಂದೊಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಇದೆ, ಕಂಡಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಬೇರೆಯವರಿಗೆ ಹೇಳುವಂತದ್ದು. கர்த்தர் வாழ்க்கையிலே செய்த நன்மையை மற்றவர்களோடு கூட சாட்சியாய் பகிர்ந்து கொள்ள. ದೇವರು ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡಿದಂತ ಒಳ್ಳೆತನಗಳನ್ನ ಬೇರೆಯವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಹಂಚಿಕೊಳ್ಳಿರಿ. நம்மோடு கூட நிறுத்தி கொள்ள வேண்டாம். ನಮ್ಮ ಸಂಗಡದನ್ನ ತಡೆ ಮಾಡಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಡಿರಿ. இயேசுவை அறிந்திருந்த ஜனங்களுக்கு கூட இப்பொழுது அவர் விட்டு தூர போகிற பொழுது மறுபடியும் வாங்க தட்டி சொல்லு, இயேசுவை நாங்க கண்டிருக்கின்றோம், நீ வா. ಯೇಸುವನ್ನ ಕಂಡು
ದೂರ ಹೋದಂತ ವ್ಯಕ್ತಿಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೇಳು, ನಾನು ಯೇಸುವನ್ನ ಕಂಡೆ, ಅದ್ಭುತವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡೆ, ಬಾ ಎಂಬುದಾಗಿ. ஒருவேளை இழந்து போகிறதானே அந்த சகோதரன் சகோதரியை நீ மறுபடியுமாய் மீட்டெடுத்து கொண்டு வர முடியும். ಕಳೆದುಕೊಳ್ಳುವಂತ ರಕ್ಷಣೆ ಕಳೆದುಕೊಳ್ಳುವಂತ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳನ್ನು ಮತ್ತೊಂದು ಬಾರಿ ನೀನು ಬಿಡಿಸಿಕೊಂಡು ಬರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. போய் சொல்றாங்க, ಹೋಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ஏதோ வேண்டாம் வெறுப்பா. ಅದು ಏನೋ ಬೇಕೋ ಬೇಡವೋ ಎಂಬುದಾಗಿ. The second time, ಇದು ಎರಡನೇ ಬಾರಿ. இப்பொழுது தோமா சீஷல் கூடியிருந்த இடத்துல வந்து அவரும் ஜாயின் பண்றாரு. ಅಲ್ಲಿ ಗುಂಪಾಗಿ ಕೂಡಿರುವಂತ ಶಿಷ್ಯರ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ಆತನು ಬಂದು ಸೇರಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை தேடி வந்தா தான் உன் வாழ்க்கையில அற்புதம் நிகழும். ನೀ ದೇವರನ್ನು ಹುಡುಕಿ ಬರುವುದೇ ಮಾತ್ರ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತ ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க பாருங்க, ரெண்டாவது வாட்டி இந்த தோமாவும் அந்த சீஷலோடு கூட கூடி வந்தா. ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டான், இயேசுவையும் மிஸ் பண்ணிட்டான். செகண்ட் டைம் அங்க சீஷல் இருக்குதான வேலையில இவனும் கூட அங்க வந்து உட்கார்ந்துட்டான். ಮೊದಲನೇ ಬಾರಿ ತನ್ನ ಒಂದು ಅದು ಚಾನ್ಸ್ ಅನ್ನ ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ಆದ್ರೆ ಎರಡನೇ ಬಾರಿಯಲ್ಲಿ ಕೂಡಿರುವಂತ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಬಂದು ಆತನು ಬಂದು ಸೇರಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள், நாம் யோசிக்கிற காரியங்கள் கர்த்தருக்கு தெரியும். ನಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳು, ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಎಲ್ಲವೂ ಕರ್ತನು ತಿಳಿದಿದ್ದಾನೆ. நீ ஏன் ஆண்டவரை விட்டு தூர இருக்கிறா என்பது ஆண்டவருக்கு தெரியும். ಇನ್ನು ಯೇಸುವನ ಬಿಟ್ಟು ದೂರ ಇರುವಂತದ್ದು ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. அதற்கு காரணம் என்ன? ಅದಕ್ಕೆ ಉಂಟಾದ ಕಾರಣ ಏನು? உன்னுடைய சந்தேகம் என்ன? ನಿನ್ನಲ್ಲಿರುವಂತ ಸಂದೇಹವೇನು? அது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ಅವು ಎಲ್ಲವೂ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இவன் சொன்னான் இல்லையா, ஆண்டவருடைய அந்த காயத்துல என் விரல போட்டு பார்க்கணும்னு சொன்னான். ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಆ ಗಾಯದ ಒಳಗೆ ನನ್ನ ಬೆರಳನ್ನು ತೂರಿದ್ರೆ ಮಾತ್ರ ಎಂಬುದಾಗಿ. அதுக்கப்புறம் இந்த வார்த்தையை சீஷங்க வந்து இயேசு கிறிஸ்து சொன்னாங்கன்னு எங்கேயோ போடல. ಅವನು ಹೇಳಿದಂತಹ ಕಾರ್ಯವನ್ನ ಶಿಷ್ಯರು ಹೋಗಿ ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ತಿಳಿಸುವರು ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲೂ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. மறுபடியுமாக பூட்டப்பட்டதானே அந்த அறையிலே சீஷர்கள் கூடியிருக்கிற பொழுது, தோமாவும் அங்கே இருக்கிற பொழுது, இயேசுவானவர் அங்கே தரிசனமானார். ಅಲ್ಲಿ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಂತ ಬಾಗಿಲು ಹೊಂದಿದ್ದಂತ ಒಂದು ಗುಡಾರದಲ್ಲಿ ಕೂಡಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ತೋಮನು ಇದ್ದಾನೆ, ಅಲ್ಲಿ ಯೇಸು ಸಹ ಪ್ರವೇಶ ಮಾಡಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ 26 வசனம் சொல்கிறது. யோவான் 20:26 சொல்லப்படுகிறது. ಯೋಹನ ಪತ್ರಿಕೆ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 26ನೇ ವಚನದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. Though the doors were locked, Jesus came and stood among them and said, Peace be unto you. அங்கே பூட்டப்பட்டதானே கதவு மத்தியிலே ஊடுருவி அவர் அந்த வீட்டிலே கடந்து வந்து, உங்களுக்கு சமாதானம் என்றால் அது மாத்திரமல்ல, இன்னும் தெல்லும் தெளிவுமாக அவர் he said to Thomas, அங்கே தோமாவிடத்திலே ஒரு காரியத்தை டைரக்டா அவனை பார்த்து, தோமாவே நீ வா, put your finger into my wounds, hands, reach out your hand and put into my side, stop doubting and start believing. அங்கே உன்னோட விரலை போட்டு பாருப்பா, நான் தானான் பாரு. ரெண்டாவது, நீ சந்தேகப்படுவதை விட்டு விட்டு நீ நம்புவதில் முன்மாறியாயிரு. 8 ದಿನಗಳ ನಂತರ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಂತ ಬಾಗಿಲು ಒಳಗಡೆ ಇದ್ದಂತ ಶಿಷ್ಯರ ಗುಂಪಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ದರ್ಶನವನ್ನ ಕೊಡ್ತಾನೆ. ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ತೋಮನನ್ನ ಕರೀತಾರೆ. ಕರೆದುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನನ್ನಲ್ಲಿರುವಂತ ಗಾಯವನ್ನು ನೋಡು, ನನ್ನ ಪಕ್ಕೆಯಲ್ಲಿರುವಂತ ಗಾಯವನ್ನು ನೋಡು ಎಂಬುದಾಗಿ ಆತನಿಗೆ ಹೇಳುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ಅವಿಶ್ವಾಸಿಯಾಗಿ ಇಲ್ಲದೆ ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿ ನಡೆದುಕೋ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பொழுது நம்ம ஆண்டவரிடத்திலே திரும்பி வருகின்றோமோ, ಯಾವಾಗ ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ, ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ತಿರುಗಿ ಬರ್ತೀವೋ, அப்பொழுது நம்முடைய சந்தேகங்கள் நீக்கப்படும். ಆಗ ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಸಂದೇಹಗಳು ತೆಗೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. நாம் யோசிக்கிற காரியம் கூட ஆண்டவருக்கு தெரியும். ನಾವು ಯೋಚಿಸುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಸಹ ದೇವರು ತಿಳಿದುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. ஆண்டவரை விட்டு தூர போயிருந்தாலும் அது ஆண்டவருக்கு தெரியும். ನೀನು ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲಿರುವುದು ಸಹ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. உன் வாழ்க்கையிலே நீ அற்புதத்தை காண வேண்டும் என்றால், ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀನು ಅದ್ಭುತಗಳನ್ನ ಕಾಣಬೇಕಾದರೆ நீ தேவ சமூகத்திலே காணப்பட ನೀನು வேண்டும். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. நீ தூரத்தில் இருந்து கொண்டு நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிராதே. ನೀನು ದೂರದಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ದೇವರು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತವನ್ನು
ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡ. ஹalleluya 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 ஹalleluya. எப்பொழுது நீ ஆண்டவரை தேடி வருகின்றாயோ அப்பொழுது கர்த்தர் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள முடியும். ಯಾವಾಗ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರ್ತೀಯೋ ಆಗ ದೇವರಿನ ಸಂಗಡ ವಾಸ ಮಾಡುವುದನ್ನು ನಾನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. உயிர்த்தெழுதலிலே தேவனுடைய வல்லமை குறித்து அநேகர் சொல்லுகிற பொழுது அதெல்லாம் கேட்ட பொழுதும் நம்பாதபடிக்கு சந்தேகப்பட்டு கொண்டு தூரே இருந்ததானே தோமாவை கர்த்தர் சந்தித்தார். ಪುನರುತ್ಥಾನದ ಬಲವನ್ನ ಕುರಿತು ಅನೇಕರು ಹೇಳಿದ್ರು ಸಹ ನಂಬದೆ ದೂರ ಇದ್ದಂತ ತೋಮನನ್ನ ದೇವರು ಸಂಧಿಸುವುದೆಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. அந்த உயிர்த்தெழுதலின் காட்சியை அங்கே தோமாவும் தன்னுடைய வாழ்க்கையிலே காண்கின்றார். ಅದೇ ಪುನರುತ್ಥಾನದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ತೋಮನು ಸಹ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಾಣ್ತಾನೆ. மற்றவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கணும், மற்றொரு சாட்சியை குறித்து அதை வச்சுக்கிட்டு நான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீயே ஸ்டார்ட் யுவர் ஓன் ஸ்டோரி. ஆண்டவரோட கூட நீ சந்திப்பதும் அவர் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்தும் நீ அதை உன் வாழ்க்கையிலே காண் என்று வேதம் சொல்லுகின்றது. ಬೇರೆಯವರ ಸಾಕ್ಷಿಯನ್ನ ಕುರಿತು ಬೇರೆಯವರ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕುರಿತು ನೀನು ಅದರ ಕುರಿತು ಚಿಂತೆ ಮಾಡದೆ ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಹ ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಪ್ರಯಾಸ ಪಡು. ஹல்லேலூயா ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அற்புதத்தை காண்போம். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಕಾಣುವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ஆண்டவரே மற்றொரு வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்திரே என்னுடைய வாழ்க்கையில நீங்க செய்யுங்கன்னு சொல்லும்போது நிச்சயமா கர்த்தர் செய்வாரு. ದೇವರೇ ಬೇರೆಯವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ತೀಯಲ್ಲ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲೂ ಸಹ ನೀವು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳುವಂತವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. தூர போன தோமா இங்கே இந்தியாவுக்கு வந்து ஆண்டோடைய சுவிசேஷத்தை சொல்லி இங்கே மரித்தாரு. ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋದಂತ ತೋಮ ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶಕ್ಕೆ ಬಂದು ಇಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡಿ ಇಲ್ಲಿ ಮರಣ ಹೊಂದಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡಬಹುದು. அதனால தான் நீங்களும் நானே இன்னைக்கு ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிறோம். ಆದ ಕಾರಣದಿಂದಲೇ ಇವತ್ತು ನಾವು ನೀವು ಸಹ ದೇವರನ್ನ ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஹல்லேலூயா ஹalleluya ஹல்லேலூயா ஹalleluya. அடுத்தபடியாய் ஒரு மனுஷனை கவனிக்கின்றோம். ನಂತರ ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ನೋಡೋಣ. அது ஆண்டவரோடு கூட விசேஷ விதத்துல சொல்லப்படுதான ஒரு மனிதன் தான் அங்க பீட்டர் பேதுரு. ದೇವರಿಂದ ವಿಶೇಷವಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುವಂತ ಒಂದು ಮನುಷ್ಯ ಆತನು ಪೇತ್ರನು. அவர் எப்படிப்பட்டவர் என்றால் ಅವರು ಎಂತವರಂದ್ರೆ ஆண்டவர் உயிர்த்தோட எழுந்தாரு அப்படின்னு சொன்ன உடனே அது கேள்விப்பட்டு ஓடி போய் ஃபர்ஸ்ட் அந்த கல்லறை பார்த்தவர் அங்க பேதுரு ஒருத்தர். ದೇವರು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಆ ವಿಚಾರವನ್ನ ಕೇಳಿದ ಕೂಡಲೇ ಓಡಿ ಹೋಗಿ ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ನೋಡಿದಂತ ವ್ಯಕ್ತಿ. எல்லா டிசைபிள்ஸ் ஒன்றாய் கூடி இருக்கும் பொழுதும் இவரும் அங்க உட்கார்ந்து ஆண்டு உயிரோடு வந்தார் என்பதை தரிசனமாய் கண்டவர் ஆண்டவரோடு பேசினாரு. ಶಿಷ್ಯರೆಲ್ಲ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂಡಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ದರ್ಶನವನ್ನ ಕಂಡಂತ ಸಹ ವ್ಯಕ್ತಿ ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலையும் அனுபவித்ததான இந்த மனுஷன் ದೇವರ ಪುನರುತ್ಥಾನವನ್ನ ಅನುಗ್ರಹಿಸಿದಂತ ಗ್ರಹಿಸಿಕೊಂಡಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ இப்பொழுதோ ஆண்டவர் விட்டு தூரத்துல போறாரு. ಈಗ ನೋಡುವುದಾದ್ರೆ ಅವನು ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. வேதம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ யோவான் 21:1 ಯೋಹನ ಪತ್ರಿಕೆ 21ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನದಲ್ಲಿ அங்க ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சீமோன் பேதுரு என்ன செய்கின்றார்? ಅಲ್ಲಿ ಸೀಮೋನ್ ಪೇತ್ರನು ಏನ್ ಮಾಡ್ತಾನಂದ್ರೆ மற்ற சீஷர்களோட கூட பேசுறாரு. ಇರುವಂತ ಬೇರೆ ಶಿಷ್ಯರು ಸಂಗಡ ಮಾತಾಡ್ತಾರೆ. நான் ஃபிஷிங் பண்ண போறேன்பா, ನಾನು ಮೀನ್ ಹಿಡಿಯಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ என் ಇದ್ದೀನಿ, வேலையை நான் போய் தொடங்க போறேன். ನನ್ನ ಕೆಲಸವನ್ನ ನಾನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಿ, நீங்க யார் யார் வரீங்களோ வந்து ஜாயின் பண்ணிக்கோ. ನನ್ನ ಸಂಗಡ ಯಾರು ಬಂದು ಬರ್ತಿರೋ ಬನ್ನಿರಿ. இவர் யாரு? ಇವರು ಯಾರು? ஆண்டவருடைய அற்புதங்களை ஆண்டவரோடு இருக்கும்போது கண்டவர். ದೇವರು ಜೀವಂತವಾಗಿ ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಮಾಡಿದಂತ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಕಂಡಂತವರು. ஆண்டவரே நான் உயிரை கொடுக்கறேன்னு சொன்னவரு. ದೇವರೇ ನಿಮಗಾಗಿ ತನ್ನ ಜೀವವನ್ನು ನಾನು ಕೊಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಂತವರು. அதுக்கப்புறம் சேவலுக்கு போகும்போது இவரும் மனம் கதறி அழுது ஐயோ நான் தப்பி பண்ணிட்டேனே என்று ஆண்டத்துல மன்னிப்பை பெற்றவர். ಅಲ್ಲಿ ಕೋಳಿ ಕೂಗೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ದೇವರೇ ನಾನು ತಪ್ಪು ಮಾಡಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ ಅವನಿಗೆ ಅತ್ತಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ஆண்டவருடைய கல்லறையை எம்டியா இருக்கிற கல்லறையை போய் கண்டவர். ಅಲ್ಲಿ ದೇವರಿಟ್ಟಂತ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನ ಸಮಾಧಿಯನ್ನ ಖಾಲಿಯಾಗಿದ್ದಂತ ಸಮಾಧಿ ಅಂತ ನೋಡಿದಂತ ವ್ಯಕ್ತಿ. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை கண்டவர். ದೇವರ ಪುನರುತ್ಥಾನವನ್ನ ಕಂಡಂತ ವ್ಯಕ್ತಿ. ஆண்டவரோடு பேசினவர். உயிர்த்தெழுந்த பிறகு ஆண்டவரோடு பேசினவர். ಪುನರುತ್ಥಾನದ ನಂತರ ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಮುಖಾಮುಖವಾಗಿ ಮಾತನಾಡಿದಂತ ಒಂದು ಶಿಷ್ಯ. எவ்வளவையும் அறிந்த பிறகும் கூட இவர் சொல்றாரு மத்த சீஷனுக்கு கூட நான் என் வேலையை தொடங்க போறேன், நான் ஃபிஷிங் பிடிக்க போறேன்ட்டாரு. இதுவரை சீஷன் வேலை பண்ணவரு, ஆண்டோட ஊழியத்தை செய்து கொண்டிருந்தவர், ஆண்டோட சுவிசேஷத்தை எல்லா இடத்துலயும் ஆண்டவரோட கூட சேர்ந்துக்கின்னு ஒருவரா போய் சொன்னவரு, இப்பொழுது அது எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நான் என் வேலையை செய்ய போறேன்னு திரும்பி போயிட்டாரு.
ಇಷ್ಟೆಲ್ಲ ದೇವರ ಸಂಗಡ ಇದ್ದು ದೇವರು ಮಾಡಿದಂತ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಕಂಡಂತವರು, ಸಮಾಧಿಯನ್ನ ನೋಡಿದವರು, ಪುನರುತ್ಥಾನವಾಗ ಮುಖಮುಖವಾಗಿ ಕಂಡಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದಂತ ಪೇತ್ರನು ಕೊನೆಯದಾಗಿ ಎಲ್ಲವನ್ನ ಮೂಟೆ ಕಟ್ಟಿ ಇಟ್ಟು ಸೇವೆಯನ್ನ ದೂರ ಮಾಡಿ ಈಗ ಹೇಳುತ್ತಾನೆ, ಶಿಷ್ಯರನ್ನ ಕರೆದು ನಾನು ಈಗ ತನ್ನ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಮೀನ್ ಹಿಡಿಯಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಯಾರೆಲ್ಲ ನನ್ನ ಸಂಗಡ ಬರ್ತೀರಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾನೆ. அல்லேலூயா ಅಲಲೂಯ, அல்லேலூயா. ಅಲಲೂಯ. நம்முடைய வாழ்க்கையில கூட நான் அநேகத்தை தான் செய்கிறோம். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಸಹ ನಾವು ಅನೇಕರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡ್ತೇವೆ. ஆண்டவர் அவர் அற்புதங்களை செய்தவர். ದೇವರು ಅದ್ಭುತವನ್ನ ಮಾಡಿದಂತವರು இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறாருங்க. ಇವತ್ತು ಸಹ ಅವರು ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ, அவர் உயிர் எழுந்துட்டாரு ಅವರು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ದಾರೆ என்று சொல்லுகிறதான கிறிஸ்தவர்களுக்கு கூட ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುವಂತ ಕ್ರೈಸ್ತರು ಸಹ ஆண்டவர் விட்டு தூரத்திலே கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರದಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏன்? ಏನಕ್ಕಾಗಿ? இப்பொழுது ஆண்டு உயிர்த்தோடு எழுந்துட்டாரு, ஆனா அவர் என்னோட கூட இருக்கிறாரா? ದೇವರು ஒரு சந்தேகம். ದೇವರು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ರು, ಆದ್ರೆ ಇವತ್ತು ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾರಾ ಎಂಬುದಾದ ಒಂದು ಸಂದೇಹ. No doubt he lives. அவர் உயிரோட கூட இருக்கிறாரு. ಅದರಲ್ಲಿ ಯಾವ ಸಂದೇಹವಿಲ್ಲ, ಜೀವಂತವಾಗಿರುವುದರಲ್ಲಿ. அவர் எங்கேயோ இருக்கிறாரு. ಅವರು ಎಲ್ಲೋ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. மேபி அவருக்கு தோணும் போது அப்பப்போ வந்து அவர் வந்து தன் முகத்தை காட்டிட்டு போவாரு. ಒಂದು ವೇಳೆ ಹುಡುಕುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಸತಿ ಬಂದು ತನ್ನ ಮುಖವನ್ನ ತೋರಿಸಿಕೊಂಡು ಹೋಗ್ಬೋದು. அப்படின்னு ஒருவேளை யோசித்து இருந்திருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಯೋಚನೆಯಲ್ಲಿ ನಾವು ಕುಳಿತಿರಬಹುದು. முன்ன நம்மோடு கூடவே இருந்தார் அல்லவா? பாரு, எப்ப பார்த்தாலும் நம்ம கூடவே இருந்தாரு. நமக்கு சாப்பாடு கொடுத்தாரு, நம்மளுக்கு போஷித்தாரு, பராமரித்தாரு, போராடலாம் வரையிடலாம் இருந்தாரு. ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருந்தது. ஆனா இப்போ எங்கே அவர்? ಇಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಅವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ರು, ಊಟ ಮಾಡಿದ್ರು, ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಮಾಡಿದ್ರು, ಅವ್ರ ಪ್ರಸನ್ನತೆ ಅವಾಗ ಇತ್ತು. ಈಗ ಎಲ್ಲಿ? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இயேசுவினுடைய பிரசன்னம் இல்லாமல் காணப்பட்டு கொண்டிருக்கு. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಅನೇಕರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಪ್ರಸನ್ನತೆ ಇಲ್ಲದೆ ಇದೆ. ஆகவே மறுபடியும் நாம் செய்ததான தொழிலை செய்யும்படியாய் கடந்து போகின்றோம். ಆದ ಕಾರಣ ಅವ್ರವ್ರು ಮಾಡಿದಂತ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ನಾವು ಹಿಂತಿರುಗ್ತೇವೆ. மறுபடியும் போறாரு, இந்த பேதுரு வலைய போடுறாரு. ಮತ್ತೆ ಅವರು ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗಿ ಬಲೆಯನ್ನ ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. தான் கெட்டது மாத்திரம் இல்ல, தன்னோட கொடுக்கிற மத்த சீஷர்லயும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு பாருங்க. ತಾನು ಕೆಟ್ಟು ಹೋಗುದು ಮಾತ್ರವಲ್ಲ, ತನ್ನ ಸಂಗಡ ಬರುವಂತ ಶಿಷ್ಯರನ್ನು ಕೆಡಿಸಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವಂತವರು. கெட்டு போற கிறிஸ்டியன்ஸ் மத்தவங்களையும் கூட்டிட்டு போயிடுவான். ಕೆಟ್ಟು ಹೋದಂತ ಕ್ರೈಸ್ತರು ಬಿಡುವುದಿಲ್ಲ, ಬೇರೆಯವ್ರನ್ನು ಸಹ ಕೆಡಿಸಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ஏன் நீ சும்மா சர்ச்சை கிரிச்சின்னு டைம் வேஸ்ட் பண்ணிக்கின்னு எல்லாம் உட்காந்துக்கின்னு அவன் வேலையை பார்த்தா தான் பொழைப்பு நடக்கும். நம்முடைய வாழ்க்கை நடத்தணும்னா நம்ம வேலையை தான் செய்யணும். பாஸ்டா வந்து காசு தர போறாரு அப்படின்னு கேட்கலாம். ಏನಯ್ಯ ಚರ್ಚ್ ಅದು ಆರಾಧನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೋಗ್ತೀಯ? ನಮ್ಮ ಕೆಲಸಗಳನ್ನ ನಾವು ಮಾಡಿದ್ರೆ ಮಾತ್ರ ಹೊಟ್ಟೆ ತುಂಬಿಸ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ಪಾಸ್ ಏನಾರ ಕಾಸು ಕೊಡ್ತಾರ? நம்ம மீனை பிடிச்சாதான் நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படும். ನಾವು ಮೀನ್ ಹಿಡಿದ್ರೆ ಮಾತ್ರ ನಮ್ಮ ಅಗತ್ಯಗಳು ಸಂಧಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பேதுருக்கு இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை போராட்டம். ಪೇತ್ರನ ಒಳಗಡೆ ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಜೀವಿತದ ಒಂದು ಸಂಕಟ ಹೋರಾಟ, அது உண்மை இல்லைன்னு சொல்ல முடியும். எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு போராட்டம், வாழ்க்கை போராட்டம் இருக்கத்தான் செய்கிறது. ಅದು ಸುಳ್ಳು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ, ಪ್ರತಿಯೊಂದು ಮನುಷ್ಯನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಹೋರಾಟ ಇದ್ದೇ ಇರುತ್ತೆ. இதுக்கப்புறம் எப்படி வாழ்க்கையை நான் நடத்துவது? ಇನ್ನು ಮುಂದೆ ದೇವರಿಲ್ಲ, ಇನ್ನು ಮುಂದೆ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಹೇಗೆ ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? போறாரு, வலைய போடுறாரு, வலைய போட்டாரு, ಓದಿ ಒಂದ್ ಬಲೆಯನ್ನ ಹಾಕಿದ್ರು, மீனை பிடிச்சுக்கிறாங்க, ಮೀನನ್ನ ಹಿಡಿತಾ ಇದ್ದಾರೆ. அந்த நேரம் பார்த்து ಆ ಸಮಯ ನೋಡಿ இயேசு எங்கேயோ போயிட்டாருன்னு நினைச்சிருந்த அந்த இயேசுநாதர் என்ன பண்றாராம்? கரையில நின்னுக்கிறாராம். ಎಲ್ಲೋ ಹೋಗ್ಬಿಟ್ರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಂತ ಯೇಸು ನಾದರ ಅಲ್ಲಿ ನೋಡ್ರೆ ಅದು ಸಮುದ್ರ ತೀರದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ರಂತೆ. அல்லேலூயா அல்லேலೂಯಾ. அவர் எங்கேயும் போக மாட்டாரு, ಅವ್ರು ಎಲ್ಲೂ ಹೋಗೋದಿಲ್ಲ, அவர் நம்ம கூடவே வருவார். ಅವ್ರು ನಮ್ಮ ಸಂಗಡವೇ ಬರುವಂತವರು. அல்லேலூயா அல்லேலூயா. because he is a God who lives among us. நம்மத்திலே வாசம் பண்ணுகிற தேவன் அவர். ದೇವರ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವಂತ ದೇವನಾಗಿದ್ದಾನೆ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒருவேளை அதை நாம் கவனிக்காம இருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ಅದನ್ನ ನಾವು ಗಮನಿಸದೇ ಇರಬಹುದು, அதை ಅನುಭವಿக்காமல் ಅದನ್ನ இருக்கலாம், ಅನುಭವಿಸದೇ ಇರಬಹುದು, நாம் சந்தேகப்படலாம். ನಾವು ಒಂದು ವೇಳೆ ಸಂದೇಹ ಪಡುವಂತವರಾಗಿರಬಹುದು. ஆனா அவர் விடுறதே கிடையாது, கூடவே ஃபாலோ பண்ணினே ಆದ್ರೆ இருக்கிறார். ಅವ್ರು ನಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದೇ ಇಲ್ಲ, ನಮ್ಮ ಸಂಗಡವೇ ಇರುವಂತವರು. அதுக்கு பாருங்க, இவங்க படகு எடுத்துன்னு வராங்க. ಅಲ್ಲಿ ಹಡಗನ್ನ ಎತ್ತುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. போய் நைட் எல்லாம் பிரயாசப்பட்டு மீனை பிடிச்சின்னு வந்துருக்கிறாங்க. இயேசுனா கேட்கிறாரு, என்னப்பா நீ பிடிச்ச மீன்ல இருந்து கொஞ்சம் ஒரு மீன் கொஞ்சம் எடுத்துன்னு வாங்க, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். காலங்காத்தால ஆயிருக்குது இது. ಅಲ್ಲಿ ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಅಲ್ಲಿ ಮೀನ್ ಹಿಡಿತಾ ಇದ್ದಾರೆ. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ.
ಏನಪ್ಪಾ ನೀವು ಹಿಡಿದಂತ ಮೀನೆಲ್ಲ ತಗೊಂಬಂದ್ ಬರ್ರಿ, ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಏನಾದ್ರು ನಾವು ಹೊಟ್ಟೆಗೆ ಏನಾರು ಹಾಕೊಳ್ಳೋಣ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರು ಹೇಳುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. இவங்க என்ன சொல்றாங்க? ಇವ್ರು ಏನಂತಾರೆ, ஒரு மீன் கூட கிடைக்கல. ಇವ್ರು ಹೇಳುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ, ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಮೀನು ಹಿಡಿದ್ರು ಒಂದೂ ಸಿಕ್ಕಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இவனுடைய பிரயாசம், பேதுரு பாருங்க, பேதுரு பிரயாசம், அவன் பிஷர்மேன், அவனுக்கு தெரியும் மீன் பிடிக்கணும், நான் நைட்ல தான் பிடிக்கணும்னு தெரியும். கூட கூட்டிட்டு போனவங்களும் அவனுடைய சகோதரர்கள் வேற மீன் பிடிக்கிறவங்க, எல்லாருக்கும் தெரியும். அவங்க மறுபடியும் தொழில் செய்யறாங்க. தொழில பிக் ஜீரோ. என்ன ஆயிடுச்சு? ஒன்னும் கிடைக்கல. அவர் செய்தான வேலையிலே ஒரு மண்ணும் கிடைக்கல. ಪೇತ್ರನು ಹುಟ್ಟುವಾಗಲೇ ಅವನು ಬೆಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಹೇಗೆ ಮೀನು ಹಿಡಿಬೇಕೆಂಬುದು, ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಮೀನು ಹಿಡಿಬೇಕೆಂಬುದಾಗಿಯೂ ಸಹ ಅವನಿಗೆ ಗೊತ್ತು. ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಬಲೆ ಹಾಕ್ತಾನೆ, ಏನು ಸಿಕ್ಕಿಲ್ಲ. ಆದ್ರೂ ಸಹ ಅವನು ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟರು ಸಹ ಅವನು ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದು 0. ஆண்டவர் சொல்றாரு, ಆಗ ದೇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ஓ போய் வலது பக்கமா போட்டு பிடிங்கப்பா அப்படி சொன்னாரு. ಹಾಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಾನೆ, ಹೋಗಯ್ಯ, ಹೋಗಿ ಬಲಗಡೆ ಹೋಗಿ ನೀನು ಬಲೆಯನ್ನು ಹಾಕು ಎಂಬುದಾಗಿ. அப்புறம் வலது பக்கம் போடுறாங்க பாருங்க, இழுத்துன்னு வந்தா மீன், அவங்க அவ்வளோ மீன் வருது. ಅಲ್ಲಿ ಬಲಗಡೆ ಹಾಕಿದ ಕೂಡಲೇ ದೊಡ್ಡ ರಾಶಿಯಾದ ಮೀನುಗಳನ್ನ ಎಳೆದುಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. அப்பொழுது அங்க இருக்கிற சீஷ சொல்றாரு, யோ இது இது யாருன்னு தெரியுதா? உனக்கு அட்வைஸ் சொன்னது யாருன்னு தெரியுதான்றார். ಆಗ ಒಬ್ಬ ಶಿಷ್ಯನು ಹೇಳ್ತಾನೆ, ನಿನಗೆ ಈ ಆಲೋಚನೆ ಕೊಟ್ಟವರು ಯಾರೆಂಬುದಾಗಿ ನಿನಗೆ ಗೊತ್ತಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾನೆ. அவர் இயேசு. அவர் ಯೇಸು. அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் இயேசு. ನಿನಗೆ ಆಲೋಚನೆ ಕೊಡುವಂತವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. உன் பிசினஸ்க்கு தேவையான ஆலோசனை கொடுக்கிறவர் இயேசு. ನಿನ್ನ ವ್ಯಾಪಾರಕ್ಕೆ ಕೊಡುವಂತ ಆಲೋಚನೆ ಕೊಡುವಂತವರು ಯೇಸು உன் ಕ್ರಿಸ್ತನು. வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனை கொடுக்கிறவர் இயேசு. ನಿನ್ನ ಜೀವಿತಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವಂತ ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೊಡುವಂತವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. அதை கேட்ட உடனே பேதுரு தப்புன்னு தண்ணியில குச்சிட்டானா. ಈ ಮಾತನ್ನ ಕೇಳಿದ ಕೂಡಲೇ ಪೇತ್ರನು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಧುಮುಕಿ ಬಿಡ್ತಾನೆ. ஏன்? ಯಾಕೆ? அவன் ஆடை போட்டுன்னு இல்ல, அவன் ஆடையை கட்டி கொண்டு இல்லை, அவன் நிர்வாணியா இருந்தான். ஆல்மோஸ்ட் நிர்வாணின்னு தான் நினைக்கிறேன் நான். ಯಾಕೆ ಅವನು ಧುಮುಕಿದನು ಅಂದ್ರೆ ಅವನು ಬಟ್ಟೆ ಇಲ್ಲದವನಾಗಿದ್ದನು. ಆದ ಕಾರಣ ಅವನು ಬೆತ್ತಲಿದ್ದ ಕಾರಣ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಧುಮುಕಿ ಬಿಟ್ಟನು. அவன் ரட்சிப்பின் வஸ்திரம் அவனை விட்டு போயிருந்தது. ರಕ್ಷಣೆಯ ವಸ್ತ್ರವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟನು. ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கின்றாய்? ಆದಾಮನೇ ಆದಾಮನೇ ನೀ ಎಲ್ಲಿದ್ದಿ? என்னோட பேசுகிறவனே, ಓ ನನ್ನ ಸಂಗಡ ಮಾತನಾಡುವಂತವನೇ, உறவாடுகிறவனே, ಓ ನನ್ನ ಸಂಗಡ ಅವನು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತವನೇ, என்னோட சந்தோஷமா இருக்கிறவனே, ನನ್ನ ಸಂಗಡ ಸಂತೋಷ ಪಡುವಂತವನೇ, நீ எங்கே ನೀನು இருக்கின்றாய்? ಎಲ್ಲಿದ್ದಿ? ஆண்டவரே, ದೇವರೇ, நான் நிர்வாணியா இருப்பதினாலே என்னை மறைத்துக் கொண்டிருக்கின்றேன். ನಾನು ಬೆತ್ತಲೆ ಇರುವ ಕಾರಣ ನಾನು ಮರೆಯಾಗಿದ್ದೇನೆ. நீ இந்த உலகத்துக்கு பின்னால போகும்போது ಈ நிர்வாணமாக்கப்படுவாய். ಲೋಕದ ಹಿಂದೆ ಹೋಗುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅವನು ಬೆತ್ತಲೆ ಆಗ್ತೀಯ, ಜವಾಬ್ದಾರಿಯಿಂದ ಇರು. உடைய ரட்சிப்பின் வஸ்திரம் உன்னிலிருந்து உருவப்படும். ನಿನ್ನ ರಕ್ಷಣೆಯ ವಸ್ತ್ರ ನಿನ್ನಿಂದ ತೆಗೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. நீ உன் பிரயாசத்தினாலே உன் வாழ்க்கை நடத்தலாம்னு யோசித்துக் கொண்டிருக்கின்றாய். அது முடியாது. அது பிக் ஜீரோல வந்து நிற்கும். ನಿನ್ನ ಪ್ರಯಾಸ ಅನುಭವದಿಂದ ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ನಡೆಸಬಹುದು, ಅದರ ಪರಿಣಾಮ 0. இந்த பேதுருவை ஆண்டு முதல்ல எப்படி சந்தித்தாரு? ಈ ಪೇತ್ರನ ದೇವರು ಮೊದಲನೇದಾಗಿ ಹೇಗೆ ಸಂಧಿಸಿದ್ರು? அவர் உயிரோடு இருக்கும்போது எப்படி சந்தித்தாரு? ಅವರು ಜೀವಂತವಾಗಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಹೇಗೆ ಸಂಧಿಸಿದ್ರು? இதே விதமான ஒரு மிரக்கல் அங்க நடந்தது. ಇದೇ ರೀತಿಯಾದ ಒಂದು ಅದ್ಭುತ ಮುಖಾಂತರವಾಗಿ அவன் போய் பேதுரு மீனை பிடிச்சின்னு வரதுக்கோசம் போனான். ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்டான், ஒன்னும் கிடைக்கல. அவன் சோர்ந்து போய் உட்கார்ந்துக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, நீ மறுபடியுமாக பேதுருவே, நீ ஆழத்திலே போய் வலையே போடு சொன்னார். அது அதே மாதிரி போய் போட்டான். சொல்லிட்டு வேற போறான், நான் எவ்வளவு பிரயாசப்பட்டேன், என்னுடைய பிரயாசம் எல்லாம் வீணா போயிடுச்சு, ஆனா நீங்க சொல்றீங்கன்னு ஒன்னு வார்த்தையை கேட்டுன்னு போய் நான் மீன் பிடிக்க போறேன். போனான், மீனை பிடிச்சான். மீன் ஃபுல்லா நிறைய மீன் வந்துடுச்சு. அது அவனுடைய வாழ்க்கையிலே நடந்தான முதல் அற்புதம். ಅಲ್ಲಿ ಪೇತ್ರನು ಮೊದಲಾಗಿ ಅಲ್ಲಿ ಮೀನು ಹಿಡಿಯಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಏನು ಸಿಗದೆ ಅಲ್ಲಿ ಸೋತವನಾಗಿ ಕುಳಿತಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದು ಹೇಳುತ್ತಾನೆ, ನನ್ನ ಮಾತಿನಂತೆ ನೀನು ಆಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಲೆಯನ್ನು ಹಾಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಏರಾಳವಾದ ಒಂದು ಮೀನುಗಳನ್ನು ಹಿಡಿತಾನೆ. ಆಗ ದೇವರು ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಮಾಡಿ ಆತನ ಸಂಧಿಸುವಂತ ಒಂದು ಸಮಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்பொழுது பாருங்க, இரண்டாவது அதே தான் நடக்குது. ಈಗ ನೋಡ್ರಿ, 2ನೇ ಬಾರಿ ಸಹ ಅದೇ ಅದ್ಭುತವನ್ನು ನಡೀತಿದೆ. உன் வாழ்க்கையில மறுபடியும் அற்புதம் நிகழ வேண்டும் என்றால், ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತವನ್ನು ನಡೆಯಬೇಕಾದರೆ இயேசு கிறிஸ்து மறுபடியும் உன் வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮತ್ತೊಂದು ಬಾರಿ ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರಬೇಕಾಗಿದೆ. He lives among us. அவர் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். ಅವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವಂತ ದೇವರು. நீ எப்போது அறிந்து கொள்கின்றாயோ, ಅದನ್ನು ಯಾವಾಗ ನೀ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೀಯೋ அப்பொழுது உன் வாழ்க்கை மாறும். ಆಗ ನಿನ್ನ
ಜೀವಿತವು ಒಂದು ಬದಲಾವಣೆ. ஹalleluya 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 ஹalleluya. டைரக்டாவா ஆண்டவர் பேசுறாரு அவங்க பேதுருக்கிட்ட. ಮುಖಮುಖವಾಗಿ ಅಲ್ಲಿ ಪೇತ್ರನ ಬಳಿಯಲ್ಲಿ ಶಿಷ್ಯರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. நீ என்ன நேசிக்கிறியா, உலகத்தை நேசிக்கிறியா? ನೀನ್ ನನ್ನನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀಯಾ, ಲೋಕವನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀಯಾ? Do you love me? என்ன நேசிக்கிறியா, இல்ல இந்த உலகத்தை நேசித்து நீ போய் ನೀನ್ கொண்டிருக்கின்றாய்? ನನ್ನನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀಯಾ, ಇಲ್ಲ ಲೋಕವನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀಯಾ, ಅದು ನಿಂದೆ ಹೋಗ್ತಾ ಇದೀಯಾ? 3 வாட்டி கேட்டாரு. 3 ಸತಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. பேதுரு மனம் கசந்து அழுகிறான். ಅವನು ದುಃಖಪಟ್ಟವನಾಗಿ ಅಳುತ್ತಾನೆ. ஆண்டவரே, ದೇವರೇ, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ದೇವರೇ, ನಾನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವುದು ನಾನು ತಿಳಿದಿದೀಯ ಸ್ವಾಮಿ. இனி இந்த உலகத்தை பின்னால் நான் திரும்ப மாட்டேன். ನಾನು ಇನ್ನು ಮುಂದೆ ಈ ಲೋಕದ ಹಿಂದೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ. இந்த உலகத்தை காட்டிலும் நீதான் எனக்கு பெரியவர். ಈ ಲೋಕಕ್ಕಿಂತಲೂ ನೀವೇ ದೊಡ್ಡವರು ಸ್ವಾಮಿ. ஹalleluya ಹalleluya ஹalleluya ಹalleluya. no turning back. நான் திரும்பி பார்க்க மாட்டேன். ಮತ್ತೆ ನಾನು ಹಿಂತಿರುಗುವುದಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ. சிலுவையின் முன்னே, ಶಿಲುಬೆ ನನ್ನ ಮುಂದೆ, உலகமின் பின்னே. ಲೋಕವು ನನ್ನ ಹಿಂದೆ. no turning back and no turning back. ಹಿಂತಿರುಗುವಂತ ಕಾರ್ಯವೇ ಇಲ್ಲ. பேதுரு ஒரு தீர்மானம் பண்ணினான். ಪೇತ್ರನು ಆ ದಿನದಲ್ಲಿ ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, உன்னை மறுபடியுமாய் உன்னுடைய ஸ்தானத்திலே நான் நிக்க வைக்க போறேன். ಮತ್ತೊಂದು ಬಾರಿ ಮತ್ತೆ ನಿನ್ನ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಾನು I ನಿಲ್ಲಿಸ್ತೇನೆ. am going to reinstate you in the discipleship. நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ಮತ್ತೆ ಒಂದು ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಟ್ಟು ನನ್ನ ಕುರಿಗಳನ್ನ ನೀನು ಮೇಯಿಸುವಂತವನಾಗಿರ್ತೀಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஹalleluya 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 ஹalleluya. அந்த வேது பாருங்க, நேற்றைக்கு போப்பனுடைய funeral சர்வீஸ் நடக்குது. அது எங்க நடக்குது என்றால் செயின்ட் பீட்டர்ஸ் கத்தீட்ரல்ல தான் அங்க நடக்குது. ಮರಣ ಹೊಂದಿದಂತ ಪೋಪ ಅವರ ಒಂದು ಅಡಕಾರಾಧನೆ ಎಲ್ಲಿ ನಡೀತಿದೆ ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಪೀಟರ್ ಚರ್ಚ್ ಅಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ. ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் பாத்துக்கிறீங்களோ இல்லன்னு தெரியல. ಎಷ್ಟು ಜನ ನೋಡಿದ್ರೆ ಇಲ್ಲೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಫುಲ್ ವರ್ಲ್ಡ್ ಓವರ್ இருக்கிற ಲೀಡರ್ಸ್ங்க ಅದೆಲ್ಲ அங்க தான் வந்திருந்தாங்க. ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ದೊಡ್ಡ ಮುಖಂಡರುಗಳೆಲ್ಲ ಬಂದು ಅಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿದ್ದಾರೆ. அந்த சர்வீஸ் நடத்துறாங்க. ಅಸಾರಿ ಒಂದು ಆರಾಧನೆ ನಡೀತಾ ಇದೆ. அங்க 91 வயதில்தானே ஒரு கார்டினல் அந்த funeral ಸರ್ವಿಸ್ நடத்துறாரு. ಅಲ್ಲಿ 90 ವರ್ಷಗಳ ತುಂಬಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಸೇವಕರಲ್ಲೂ ಸೇವನ್ನ ಅಲ್ಲಿ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಆರಾಧನೆಯನ್ನ. அவர் இதே வசனம் பேசுறாரு. ಈ ವಾಕ್ಯವನ್ನೇ ಅವರು ಓದ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பேதுருவே, நீ என்னை நேசிக்கின்றாயா? ಪೇತ್ರನೇ, ನೀ ನನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀಯ ಎಂಬುದಾಗಿ ஆண்டவர் பேதுரை 3 தரம் கேட்டார் என்று சொல்லி அங்க ஒரு பிரசங்கம் பண்றாரு. ದೇವರು ಪೇತ್ರನ ಬಳಿಯಲ್ಲಿ 3 ಬಾರಿ ಕೇಳಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಪ್ರಸಂಗವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏன்? ಯಾಕೆ? இந்த உலகத்தை நேசிப்பதை காட்டிலும் இல்லோ- ஆண்டவரை நேசிப்பது அது தான் உத்தமம் என்பதை அவர் அங்க வெளிப்படுத்துறாரு. ಈ ಲೋಕವನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡುವುದಕ್ಕಿಂತಲೂ ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡುವುದೇ ಉತ್ತಮ ಎಂಬುದನ್ನ ಅಲ್ಲಿ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. ஹalleluya ಹalleluya. அந்த பேதுரு தான் அவர் உலகம் முழுவதுமாக சுவிசேஷத்தை சொன்னாரு. ಅದೇ ಪೇತ್ರನೇ ಇಡೀ ಲೋಕಕ್ಕೆ ಅವರು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದವರು. அவர் தலைகீழாக சிலுவிலே அறையப்பட்டு அங்கே இறந்தார். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತಲೆ ಕೆಳಗಾಗಿ ಜರಿಯಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಪೇತ್ರನು. அந்த பீட்டர்ஸ் சர்ச் கத்தீட்ரல்ல அவருடைய சவப்பெட்டி அங்கே உள்ள புதைக்கப்பட்டிருக்கிறது. ಆ ಸೆಂಟ್ ಪೀಟರ್ ಚರ್ಚ್ ಅಲ್ಲಿ ಆತನ ಮರಣ ಹೊಂದಿದ ಪೆಟ್ಟಿಗೆಯು ಸಹ ಅಲ್ಲಿ ಹೂಣಲ್ಪಟ್ಟಿದೆ. funeral சர்வீஸ்ல பாருங்க, அந்த கார்டினல் பேசின பேச்சு என்னன்னா, உலகத்தை காட்டிலும் ஆண்டவரை நேசிக்க வேண்டும். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿದಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ಏನಂದ್ರೆ, ಲೋಕ ಪ್ರೀತಿಗಿಂತಲೂ ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡೋದು ಉತ್ತಮ ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்து இப்பொழுது தூர விலகி கொண்டிருக்கிறதான சகோதரனே சகோதரியே, தேவன் மாத்திலே வாசமா இல்லை என்று சொல்லிக் கொண்டுதான சகோதரனே சகோதரியே, நீ என்னை நேசிக்கின்றாயா என்று கர்த்தனை கேட்கின்றார். ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಅನುಭವಿಸಿ ಇವತ್ತು ದೂರ ಹೋಗಿರುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, ಇವತ್ತು ದೇವರು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀಯ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. நீ ஆண்டவரை நேசிப்பாயா என்றால், ನೀ ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡುವುದಾದ್ರೆ உலகத்தை விட்டு பின்னே நீ கடந்து வா. ಲೋಕವನ್ನ ತ್ಯಜಿಸಿ ದೇವರನ್ನ ಹಿಂಬಾಲಿಸು. பேதுரு நடந்து போகிற பொழுது அவருடைய நிழலிலே, பேதுரு நடந்து போகிற பொழுது அவர் நிழலிலே ஜனங்க அந்த நிழல் பட்டா போதும் என்று சொல்லி அநேக வியாதிஸ்தர்களை அங்க கடத்தினாங்களாம். நடந்து போகும்போது அந்த நிழல் பட்டா அதிலே சுகமானாங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ಪೇತ್ರನು ನಡೆದು ಹೋದಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನ ನೆರಳು ಬಿದ್ದ ಸ್ತನ ಮಾತ್ರದಲ್ಲೇ ಅನೇಕ ವ್ಯಾಧಿಸ್ತರುಗಳು ಸ್ವಸ್ಥ ಹೊಂದಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. எப்படிப்பட்டதான வல்லமை பாருங்க. ಎಂತ ಒಂದು ಬಲವು ಶಕ್ತಿ ನೋಡ್ರಿ. ஆனா இதே பேதுரு தான் ஆண்டவர் இல்ல, நம்ம வேலையை பார்த்து நம்ம போவோம்னு சொல்லிட்டு போனாரு. ಇದೇ ಪೇತ್ರನು ದೇವರಿನ್ನು ಮುಂದೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ತಮ್ಮ ಕೆಲಸಗಳಲ್ಲಿ ತೊಡಗಿದಂತ ವ್ಯಕ್ತಿ. உன் வாழ்க்கையில இயேசுவின் அற்புதத்தை நீ காண, அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையே மாறும்.
ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರ ಅದ್ಭುತವನ್ನ ಕಾಣುವುದಾದ್ರೆ ನಿನ್ನ ಜೀವಿತವೇ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತದೆ. என்னை நீ நேசிக்கின்றாயா? ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀಯಾ? அப்படியானால் என் ஆடுகளை நீ மேய்ப்பாயா? ಹಾಗಾದರೆ ನನ್ನ ಕುರಿಗಳನ್ನ ಮೇಯಿಸ್ತೀಯಾ? கண்களை மூடி ஜெபிப்போம். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவின் இந்த அருமையான இந்த காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் உயிர்த்தெழுந்த பின்பும் உமை விட்டு தூர போய் கொண்டிருக்கிறதானே அநேகர் உண்டு சுவாமி. நீர் உயிரோடு எழுந்தீர் என்பதை அறிந்த பிறகும் ஆண்டு இந்த உலகத்து பின்னால் போய் கொண்டிருக்கிறதானே கூட்டங்களிலே நானும் ஒருவனாய் காணப்படாதபடிக்கு என்னையும் தேடி ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்து நீ என்னை நேசிக்கின்றாயா என்று சொல்லி ஆண்டவரே நீர் என்னை கேட்கின்றீர். அந்த பேதுரை போல ஆம் ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை கர்த்தாவே நீர் அறிவீர் என்று சொல்லி நாங்கள் சரணடைந்த உம்மிடத்தில் வருவதற்கும் உம்முடைய கர்த்தாவே சேவையை செய்வதற்கும் ஆண்டவரே உம்மோடு கூட உறவாடுவதற்கும் உம்மோடு பேசுவதற்கும் உம்முடைய பக்கத்திலே இருப்பதற்கும் ஆண்டவரின் உதவி செய்வீராக. இந்த செய்தியை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் கூட நிறைவான ஆசீர்வாதத்தினாலே சுவாமி நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளும் அவர் வீடுகளில் இருந்தாலும் மற்ற இடங்களில் இருந்தாலும் இந்த செய்தி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்யட்டும் ஆண்டவரே. அங்கே கர்த்தாவே பேது தன்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை கண்டான். மறுபடியுமாய் கர்த்தாவே அவன் இழந்து போனதை பெற்றுக் கொள்ளும்படியாக அற்புதத்தை கண்டான் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதத்தை நிகழ்த்துவீராக. எங்களுடைய நம்பிக்கை இன்னும் கர்த்தாவே ஆண்டவர் மேன்மைப்பட நீர் உடைய அற்புதத்தை எங்களுடைய வாழ்க்கையிலும் செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். யார் யார் எந்தெந்த பிரச்சனையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு வேதனையோடு கர்த்தாவே காணப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ கர்த்தாவே நான் ஜெபிக்கதான வேளையிலே ஒவ்வொரு வாழ்க்கையிலேயும் விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கும். வியாதிகள் கடந்து போகட்டும் கர்த்தாவே. பில்லிசுனிய கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. மந்திரங்கள் கர்த்தாவே அது சுடப்படட்டும் ஆண்டவரே. கண்ணீர் துக்கங்கள் வேதனைகள் ஆண்டவரே நீக்கப்படுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் நல்ல பிதாவே ஆமென். ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನ ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸರ್ವೇಂದ್ರ ಪವಿತ್ರ ನಾಮத்தை ಕೀರ್ತಿಸಿರಿ. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನ ಕೊಂಡಾಡು, ಆತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನೂ ಮರೆಬೇಡ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. Hallelujah. 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 God bless you all. ದೇವರೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಆಮೆನ್.